வணக்கம், அனைவருக்கும் மீண்டும் சேனலுக்கு வருக. வணிகம் மற்றும் பங்குச் சந்தை புதுப்பிப்புகளுடன் நீங்கள் தொடர்ந்து இருக்க விரும்பினால் அந்த சந்தா பொத்தானை அழுத்தவும், வீடியோவை லைக் செய்யவும், மணியை அடிக்கவும். அதனால் நீங்கள் ஒரு துடிப்பையும் தவறவிட மாட்டீர்கள். இந்தியாவின் சில சிறந்த நிறுவனங்களான டாடா மோட்டார்ஸின் JLR, கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் SBI ஆகியவற்றின் 3 பெரிய காலாண்டு வருவாய் முடிவுகளுக்குள் நுழைவோம். டாடா மோட்டார்ஸின் ஜாகுவார் லேண்ட் ரோவருடன் தொடங்கி இது கலவையான பை. JLR அதன் தொடர்ச்சியான 11வது லாபகரமான காலாண்டை எட்டியுள்ளது. சுவாரஸ்யமாக இருக்கிறது, இல்லையா? ஆனால் 2026 நிதியாண்டின் முதல் காலாண்டிற்கான வருவாய் 9.2% குறைந்து 6.6 பில்லியனாக இருந்தது. இதற்கு முக்கிய காரணம் புதிய அமெரிக்க வர்த்தக வரிகள் மற்றும் பாரம்பரிய ஜாகுவார் மாடல்களை மூட திட்டமிடப்பட்டதாகும். வரிக்கு முந்தைய லாபமா ஆண்டுக்கு 49.4% குறைந்து 351 மில்லியனாக இறங்கியது. ஐயோ, இது கட்டணங்கள் மட்டுமல்ல, அந்நிய செலாவணி எதிர்காற்றுகளாலும் ஏற்பட்ட மிகப்பெரிய தாக்கமாகும். EBITDA லாப வரம்பு 9.3% ஆகஸ்ட் சுருங்கியது. 650 அடிப்படை புள்ளிகள் செங்குத்தான சரிவு. இலவச பணப்புழக்கம் 758 மில்லியன் எதிர்மறையாக உள்ளது. இருப்பினும் அவர்கள் இன்னும் 3.3 பில்லியன் உறுதியான பண இருப்பை வைத்திருக்கிறார்கள். வெற்றிகரமானதா? காண 5% முதல் 7% வரையிலான அவர்களின் EBIT லாப வரம்பு இன்னும் உறுதியாக உள்ளது. ஆதித்ய பிர்லா குழுமத்தின் ஒரு பகுதியான கிராசிம் இண்டஸ்ட்ரீஸுக்கு மாறுவோம். இங்கே எல்லாம் பசுமையாக இருக்கிறது. 2026 நிதியாண்டின் முதல் காலாண்டிற்கான நிகர லாபம் ஆண்டுக்கு ஆண்டு 32% அதிகரித்து $1418.68 கோடியை எட்டியுள்ளது. செயல்பாடுகளிலிருந்து கிடைக்கும் வருவாய் ஆண்டுக்கு ஆண்டு 16% அதிகரித்து $40,118 கோடியாக உயர்ந்துள்ளது. இது ஒட்டுமொத்தமாக வலுவான வளர்ச்சியாகும். கிராசிமின் செயல்திறன் அதன் முக்கிய வணிகங்களில் வலிமையை காட்டுகிறது. நிச்சயமாக இந்த வருவாய் பருவத்தில் பார்க்க வேண்டிய ஒரு பங்கு. இறுதியாக, இந்தியாவின் மிகப்பெரிய வங்கியான SBI சில பெரிய காலாண்டு எண்களை குறைத்துள்ளது. நிகர லாபம் $19,160 கோடியாக உள்ளது. இது ஆண்டுக்கு ஆண்டு 12.48% அதிகமாகும். அது நகைச்சுவையல்ல. செயல்பாட்டு லாபம் ஆண்டுக்கு 15.49% அதிகரித்து $30,544 கோடியாக உள்ளது. இதற்கிடையில் ROI 1.14% ஆகவும் ROE 19.70% ஆகவும் உள்ளது. இது பங்குதாரர்களுக்கு வலுவான வருமானத்தை காட்டுகிறது. ஒரே ஒரு சிறிய சரிவு. நிகர வட்டி வருமானம் ஏனாயாய் ஆண்டுக்கு 0.13% மட்டுமே குறைந்துள்ளது. மிகவும் சீரானது. நிகர வட்டி வரம்புகள் முழு வங்கிக்கும் 2.90% ஆகவும் உள்நாட்டில் 3.02% ஆகவும் வந்தன. அடிப்படை வரி SBI தொடர்ந்து பலன் அளிக்கிறது. முதலீட்டாளர்கள் இப்போது புன்னகைக்கக்கூடும். சரி, இதோ உங்களுக்காக 3 வித்தியாசமான Q1 கதைகளைக் கொண்ட 3 முக்கிய வீரர்கள். இந்த வருவாயில் எது உங்களை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது? நீங்கள் SBI மீது நம்பிக்கையுடன் இருக்கிறீர்களா அல்லது டாடா மோட்டார்ஸின் JLR எதிர்பார்ப்புகளைப் பற்றி எச்சரிக்கையாக இருக்கிறீர்களா? கருத்துக்களில் உங்கள் கருத்துக்களை இடுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிய